பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பணிப்பெண் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிற சிறுமி நம்மிடத்தில் இருக்கிறார். அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது, அந்த வழக்கில் என்ன நடந்தது, எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டார் என்ற சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான அந்த பிரச்சனை நடந்துச்சு? நீங்கள் என்ன லைட்டாக சாட்டர்? நான் 12th முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டு வேலைக்கு போயிட்டு அந்த காசில் படிக்கலான்ட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல எனக்கு வேலை செய்ய தெரியல. அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னனால அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, நீ இங்கே இருந்து வேலை செய்யணுன்ட்டு என்னை கட்டாயப்படுத்தினாங்க. எம்எல்ஏ கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி அவரோட மகன் வீட்டுக்கு தான் நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் 2 நாளே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன்ட்டு அம்மாட்ட சொன்னேன். அவங்க என்னை கட்டாயப்படுத்தி என்னோடய மொபைல்லாம் வாங்கி வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. நாங்கள் எம்எல்ஏ வீடு, உங்கள் வீட்டை நீ வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொன்னேன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை அங்கே வேலை செய்ய வச்சாங்க. இது தொடர்ந்து அப்படியே 6 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்ய வச்சாங்க. அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் இடையில படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய டிசி மார்க் ஷீட் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் என்னை படிக்க வைக்கல. இந்த 6 மாதமாகவே அவங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நான் வேலை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு காரணத்தை வச்சு என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் பெங்களூரில் இருக்கிறன்ற ஒரு பொய்யான தகவல் எங்கள் அம்மாட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா பொங்கலுக்காக என்னை இந்த 7 மாதமாகவே ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி அடித்தாங்க. இது வீட்டுக்கு அனுப்பவே கூடாதுன்ற நிலையில தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி இல்லை அனுப்பி வைக்கணும், என் பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க 2 லட்சம் எனக்காக படிப்புக்கு கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே எங்கள்கிட்ட காட்டல. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணாங்க. 2 லட்சம் உனக்காக கட்டியிருக்கேன் உன் படிப்புக்கு, நீ இங்கே தான் வேலை செய்யணும் 3 வருஷம், அப்படி இல்லைனா உங்கள் அம்மா மேலேயும் உன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் கையெழுத்து போட்டால் தான் வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொன்னாங்க. இந்த 7 மாதமாகவே எங்கள் அம்மாவையும் என்னையும் பார்க்க விடலை. ஃபோன் பேசினா அவங்க ஃபோன்லேருந்து தான் நான் பேசணும், எனக்குன்னு தனியாக ஃபோனும் இல்லை. அதனால் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக அந்த ஃபார்மில் சைன் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க. அடித்ததில் கண்ணு கொஞ்சம் வீங்கிருச்சு. எங்கள் அம்மா கேட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு. அவங்க சொன்னாங்க, உங்கள் பொண்ணு போயிட்டு கபோர்டில் இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தான் வீட்டில் விட்டாங்க. மறுபடியும் வந்துடணும், இல்லைனா என்ன பிரச்சனை நடக்கணும் உனக்கு தெரியும், நாங்கள் எம்எல்ஏ வீடு அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப அழுது அனுப்ப மாட்டேன், இனிமேல் உன்னை அனுப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு நடந்த கொடுமையை எப்படியாவது சொல்லிடணும். ஆனால் எங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறது எப்படி அப்படின்ற இதெல்லாம் எதுவுமே தோணலை. அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ கரண்டி வச்சு அடிப்பாங்க, குழம்பு கரண்டி வச்சு, தொடப்பம், இந்த செருப்பு இதெல்லாம் வச்சு அடிப்பாங்க, நைஃப் வச்சு அடிப்பாங்க. அப்புறம் மிளகாத்தூள் கரைச்சி ஃபுல்லாக கிளாஸில் போட்டு கரைச்சி குடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே சின்ன சின்ன தவறுகள். துணி ஒழுங்காக கழுவலை அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் கரெக்டாக மடிக்கலை, ஒரு ட்ரெஸ்ஸு கரெக்டான கபோர்டில் வைக்கல அப்படின்ற ஒரு சின்ன சின்ன காரணத்தை காட்டி என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கையால் அடித்தாங்க, அதுக்கப்புறம் கரண்டி எடுத்தாங்க, அப்புறம் நைஃபு. 2 பேர் இல்லை, அந்த அக்கா அடித்தாங்க. இடையில அந்த அண்ணா ஒரு தடவை அடித்தார். அது தொடப்பக்கட்டை இதெல்லாம் வச்சு நிறையா அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. வீட்டில் அப்புறம் அம்மாக்கிட்ட சொல்லி அப்புறம் எனக்கு நடந்த கொடுமை தெரிவிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றனால கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த அரசாங்கம் நான் கேஸ் கொடுத்து 10 நாளைக்கு அப்புறம் தான் அவங்கள கைது பண்ணவே முயற்சி எடுத்து கைதே பண்ணாங்க. இதுக்கப்புறமாவது நாட்களை தள்ளி போடாமல் அவங்களுக்கான தண்டனையை வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும்னு அரசுக்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது தற்போது பாதிக்கப்பட்ட பெண் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சில கேள்வி முன்வைக்கலாம். என்ன அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? இவ்வளோ பெரிய எது நடந்திருக்கு, இப்போ அவங்கள புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அரசுக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்னவாக இருக்கும்? அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா,
நான் ஒரு பெண் வந்து இப்படி இவங்க ஒரு குழந்தை வந்து இவ்வளோ ஒருத்தர் கொடுமை அனுபவிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அரசு வந்து எதுவுமே என்கிட்ட வந்து என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காமலே இருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரோ இல்லை யாருமே வந்து என்கிட்ட வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியே வைக்காமல் இருக்காங்க. நான் வந்து நான் கேஸ் கொடுத்து 10 நாளைக்கு அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து எம்எல்ஏ வீடு அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்றதுக்காகவா என்னன்னு தெரியல. எங்கள்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு குழந்தைக்கு இவ்வளோ நடந்திருக்கு, கொடுமை நடந்திருக்கு, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், வந்து பேசியிருக்கலாம். அந்த குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, என்னாச்சுமா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு இதுவுமே பண்ணலை. இதை தள்ளி போட்ட அரசு வந்து மீண்டும் இந்த வழக்கை வந்து எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணுன்னு தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். உங்களுடைய மனநிலை எப்படிமா இருக்குது? இப்போ அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, உள்ள சிறையில் வச்சுருக்காங்க, இனிமேல் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்னோட நிலைப்பாடு இதுக்கு மேலே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனை இன்னும் வழங்கலை. அரெஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான கரெக்டான தண்டனை கொடுக்கணும். அவங்க குற்றம் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ ஒருத்தரை கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான தண்டனை கரெக்டாக அரசு வழங்கணும். அதுதான் என்னோட மனநிலை. பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணின் தாயார் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். அவங்க என் பொண்ணுக்கு வீட்டோட கஷ்டம் தெரிஞ்சு தான் 12வது முடிச்சுட்டு நான் வேலை பார்த்து செஞ்சுட்டு அப்புறமா நான் காலேஜ் படிக்கிறேன், நம்ம வீட்டில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினோம். ஏஜென்ட் மூலிமா தான் நாங்கள் வேலைக்கு அனுப்பினோம். ஆனால் இவங்க இவ்வளோ கொடுமை பண்ணி இவ்வளோ டார்ச்சர் பண்ணதை அவங்க சொல்லலை. ஃபோனு என்னென்னு கேட்டதுக்கு இப்போ நாங்கள் 2 லட்சம் கட்டிக்கிறோம், அதனால தான் நாங்கள் ஃபோனு கொடுத்தா படிப்பு வீணாகிடும் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு நாள் கூட கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது என் பொண்ணு. சரி நீங்கள் பில்லு கட்டிக்கிறீங்களா 2 லட்சம், அதுக்கு பில்லு காமிங்க, எந்த காலேஜ் அப்படின்னு கேட்டால் அமர்த்தா காலேஜ் அப்படின்னாங்க. சரி கட்டின பில்லு கொடுன்னதுக்கு இல்லை, உன் பொண்ணு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு போய் சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் என் பொண்ணு என்கிட்ட 2 வாரத்துக்கு மேலே பேசாது. 2 வார்த்தை தான், ஒரு வாரத்தில் 2 டிப்பு 3 டிப்பு இவ்வளோ தான் பேச வைப்பாங்க. அது அவங்க சொல்லி கொடுத்த மாரி தான் இது பேசிருந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் உயிர் போகிற அளவுக்கு கொடுமை பண்ணிக்கிறாங்க. அந்தமாரி என் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை, எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், பொண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது. சொல்லப்போனால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். இன்னமும் என்ன ஸ்டெப்பு எடுக்கவே இல்லை யாரும். அப்போ வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டெப் எடுப்பீங்களா? அப்போ இல்லாதவங்களுக்கு எடுக்க மாட்டிங்களா? இது என்ன நியாயம் தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன தான் நாங்கள் தப்பு செஞ்சுட்டு தான் என் பொண்ணு என்கிட்ட சொல்லணும். அவங்க அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன ரைஸ் இருக்குது அவங்களுக்கு? பிடிக்கலன்ற பொண்ணை ஏன் கட்டாயப்படுத்தி அடித்து வேலை செய்யணும் வைக்கணும் அப்படின்னு அவங்க எம்எல்ஏ உடனே நினச்சி கொடுமை பண்ணுறாங்களா? அப்பயே அனுப்பியிருக்கலாம்ல தாய்கிட்ட. அவங்களுக்கு என்ன ரைஸ் இருக்குது அடிக்க? எவ்வளோன்னா எவ்வளோ சிசரால் கட் பண்ணிக்கிறாங்க, முடியெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க, கையெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறாங்க, கரண்ட்டால் வச்சு காயப்படுத்திக்கிறாங்க. எவ்வளோன்னா எவ்வளோ கொடுமை பண்ணிக்கிறாங்க. ஒரு பெத்த தாய் அளவுக்கு பார்த்தாலும் என்னெல்லாம் பதட்டத்தில் என்ன சொல்லணும்னு தெரியல. நான் அயவனம். அதுக்கு பிற்பாடு தான் என் பொண்ணு எல்லா நடந்த கொடுமைங்கெல்லாம் சொன்னிச்சு. நீங்கள் தான் சார் எதனா ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ அவங்க 2 பேரையும் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்கணும், அரெஸ்ட் பண்ணணும், கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணணும். இழப்பீடு எதுவும் கேட்குறீங்களா நீங்கள்? எதோ கவர்மெண்ட்டில் பார்த்து எங்களுக்குன்னு செஞ்சால் உண்டு தான். பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பாக எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் வேந்தன் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் ஆகிய இருவரும் 18 வயது சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தற்போது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து எவிடன்ஸ் கதிர் இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் கதிரர்களிடம் விரிவாக நாம் கேட்கலாம். சார், இப்போ அந்த வழக்கு வந்து பூதாகரமாக போயிட்டுருக்கு. இதில் இப்போ உண்மைத்தன்மை என்ன சார்? இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காலதாமதமான கைது அது. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற வரை மினிமம் அவங்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் வைக்கிற மிக முக்கியமான டிமாண்டு. 2வது வந்துட்டு என்னன்னாக்கா, அந்த வழக்கை வந்து சென்னையில் நடத்தாமல் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடத்தணும். இப்போ ஏற்கனவே மேலவளவு முருகேசன் படுகொலை நமக்கெல்லாம் தெரியும். மதுரையில் ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையோட 7 பேர் சேர்ந்து கொலை பண்ணாங்க. அந்த வழக்கை மதுரையில் நடத்த முடியாதுன்றதுனால தான் சேலத்தில் நடத்தினாங்க. சேலத்தில் கொல்லப்பட்ட கோகுல்ராஜ் வழக்கை மதுரையில் நடத்தினாங்க.
ஏன்னா அந்த டாமினன்ட் கம்யூனிட்டி அங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, வழக்கு இடையூறாக இருப்பாங்கன்றதுக்காக. அதே மாதிரி தான் இந்த வழக்கை சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அடுத்த கட்டமாக நான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கவர்மெண்ட் சைடில் நாங்கள் விரும்பலை. நாங்களாகவே வந்து மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் பாப்பா மோகன் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் வில்லிங்காக இருக்கிறாரு. அவரை வந்து அரசாங்கம் வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமனம் பண்ணி இந்த வழக்கை நடத்த நாங்கள் முயற்சி எடுக்கணும்னு பார்க்குறோம். இதில் உள்ள வந்து இந்த இவ்வளோ ஒரு கொடுமை நடந்திருக்கு. 18ஆம் தேதி எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா கைது பண்ணப்பட்டது 25ஆம் தேதி. 25ஆம் தேதி கைது பண்ணாலும் கூட நேற்று நடுவில் என்ன நடந்துச்சுன்னா 2 மணிக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அந்த அக்யூஸ்டை. அப்போ நீதிபதி சொல்லியிருக்கிறாரு, இல்லை இவங்களை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான், ஜாதி சான்று இருந்தால் தான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன்ருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இது இப்படி விந்தையான தீர்ப்பை நான் வந்து இப்படி ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கலை. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தம்பியை தூக்கத்தில் இருந்த அந்த சிறுவனை எழுப்பி அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை போலீஸ் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இங்கேருந்து சென்னைக்கு போய் 6 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ சிஸ்டம் இவ்வளோ வீக்காக இருக்குது? SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை சாப்டர் 4 விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸ் பற்றி நிறையா பேசியிருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 CRPSல வந்து அக்யூஸ்டுக்கு என்ன ஃபேவராக சொல்லியிருந்தாலும் SC/ST வழக்கை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக தான் எல்லாமே இருக்கணுன்றது தான் அந்த சட்டத்தினுடைய முக்கியமான விதிமுறைகள். இதில் எல்லாமே கடைபிடிக்கிறாங்களா என்றது தெரியல. இந்த கைது வந்து வரவேற்றாலும் கூட இது வந்து வெற்றி அல்ல. வெற்றி என்பது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கணும். இதுதான் முக்கியமான டிமாண்டாக வைக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி குழந்தைகள், நிறைய குழந்தைகள் தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்கிறாங்க. வீட்டு வேலையாக இருக்கலாம், முறுக்கு கம்பெனியாக இருக்கலாம், மிட்டாய் கம்பெனியாக இருக்கலாம், வயதான நோயாளிகளை பார்த்து கொள்வதாக இருக்கலாம், இல்லாட்டினாக்க வந்து பார்த்திங்கனாக்க கால்நடைகளை பராமரிக்கிற தொழில் ஈடுபட்டிருக்கலாம். இவங்களை எல்லாம் மீட்டு படிக்க வைக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி சமூக நீதின்னு பேசுகிறாரு, ஜனநாயகம் பேசுகிறாரு, சமத்துவம் பேசுகிறாரு, பெண்கள் முன்னேற்றம்னு பேசுகிறாரு, மாடலார் ஆட்சின்னு இன்றைக்கி சொல்லிக்கிறீங்க. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் +2 முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்து படிச்சுட்டு அதில் வருகின்ற காசை வச்சுட்டு மேற்படிப்பு படிக்கணுன்ற நிலை இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகளுடைய கல்வியை அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கான சிஸ்டம் இங்கே தேவை. எத்தனை பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு போட்டிருக்காங்க? இந்த சரியான பிரிவுகளில் தான் பதிவு செஞ்சுருக்காங்களா? இப்போ புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் வெற்றியாக பார்க்குறீங்களா? இதோட சாராம்சம் என்ன மாதிரி சார் போகும்? இல்லை, பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் அவங்க 4 பிரிவுகளும், SC/ST வழக்கில் வந்துட்டு ஒரு பிரிவும் 2 பிரிவும் போட்டிருக்காங்க. கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது வழக்கை பொறுத்த மட்டும். அதனால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இன்னும் 2 பிரிவை சேர்க்கணுன்றோம். 31Hன்னு ஒரு செக்ஷனை சேர்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி, கூலியே வாங்காமல் கடுமையான வேலைக்கு உட்பட்டிருக்காங்க. அதனால் அந்த செக்ஷன் சேர்க்கணும். இது ஒரு ஹீனஸ் கிரைம்ஸ், இது கொடூரமான குற்றங்கள் நடந்திருப்பதனால செக்ஷன் 3 to 5ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அதுலேயும் இதில் போடணும். ஐபிஎஸ்லேயும் ஒரு 4-5 செக்ஷன்ஸ் வந்து அடிஷ்னலாக போட வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து வலிமையான பிரிவின் கீழே போடணும். போலீஸ் தரப்பில் நாங்கள் பேசணும். அவங்க நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த எஃப்ஐஆரை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம், அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் உள்ளே போடுறோம் அப்படின்றத உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. உள்ள மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் நடக்க தான் செஞ்சது. அந்த டிலே பண்ணுறது, இடையில வந்து அவங்க ஹைகோர்ட்டில் போயிட்டு பெயில் பெட்டிஷன் போட்டது, ஹைகோர்ட் முந்தானத்து அவங்க பெயில் ஆன்டிசிபேட் பெயிலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் செஷன் கோர்ட்டில் போயிட்டு சரண்டர் ஆகி அங்கே பெயில் கேளுங்க, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து செஷன் கோர்ட்டுக்கு அந்த பெயில் பெட்டிஷன் தள்ளி விட்டுடுச்சு. இந்த நிலையில தான் வந்து இவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க செஷன் கோர்ட்டில் சரண்டர் ஆகி பெயில் கேட்டிருந்தாலும் கூட எங்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்போம். கவர்மெண்ட் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஆஸ் பர் லா SC/ST ஆக்டில் வச்சுருக்கோம். அப்படி அவங்க பெயில் கேட்டு சரண்டர் ஆகி பெயில் கேட்டால் கூட அவங்க சிறைக்கு தான் போயிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ வயலேஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பணம் கூட கொடுக்கல. இந்த பாப்பாவுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டிலிருந்து எல்லாமே வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டிய வேலைகளில் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வழக்கை நாங்கள் கண்காணிப்போம். அந்த பொண்ணுக்கு நீதி என்னைக்கு கிடைக்குதோ அது வரை இந்த வழக்கு கண்காணிக்கப்படும்.
இறுதியாக ஒரு கேள்வி, இந்த வழக்கோட மூவ்மெண்ட் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கா? சரியான தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்வருடைய தனியான சமூக நீதின்ற மாதிரி முதல்வர் அடிக்கடி பேசுகிறார். நீங்களும் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. முதல்வரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? இந்த வழக்கு சரியாக போகுதா சார்? இல்லை, நான் வந்து ரொம்ப ஆளுங்கட்சி மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் வீட்டுக்கு போகிறது, ஆறுதல் படுத்துறது எல்லாம் செய்கிற ஆளுங்கட்சி அவங்க கட்சியிலேருந்து இதுவரை ஒரு ஆள் கூட வந்து பார்க்கல. ஒரு ஆள் கூட அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலை. இது எவ்வளோ பெரிய அவமானம்! எதிர்கட்சிகள் யாரும் போய் பார்க்கல. இது ரொம்ப நான் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். சும்மா ஒரு அறிக்கை விட்டால் போதுமா? அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய், அந்த காலனிக்கு போய், அந்த சேரிக்கு போய் நான் உங்களோட இருக்கிறேன்றதான ஒரு 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 உண்மையாக இருக்கும். முதலமைச்சர் அவர் போக முடியாட்டினாலும் உதயநிதி போயிருக்கலாம், இல்லாட்டினா மற்ற லோக்கல் மினிஸ்டர் போயிருக்கலாம். சிட்டிங் எம்எல்ஏ மேலே நம்பிக்கை இல்லை, உந்திரிப்பேட்டை எம்எல்ஏ மேலே நம்பிக்கை இல்லை. உந்திரிப்பேட்டை எம்எல்ஏவோட பிஏ வந்து மிரட்டுறான்றதுக்கு அங்கே லோக்கலில் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் எடுத்து ஆக்டிவாக இருந்தாப்புல, அவரை மிரட்டுறான்னு கேள்விப்பட்டேன் நான். எனக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பார்க்குறாங்களா இல்லையோ தெரியல, நீ மிரட்டாமல் இருந்தாலே போதுன்ற அளவுக்கு தான் நாங்கள் நிலைமையில் இருக்கிறோம். ஸோ வழக்கு அவங்க எப்படி வேணாலும் மாற்றிட்டு போட்டு நாங்கள் விட மாட்டோம்ல. இது வழக்கு வந்து ஒரு அரசாங்கம் நடத்தணும். சிஎஸ்டி கேஸை பொறுத்தவரை கவர்மெண்ட் வந்து விக்டிம் சைடு தான் இருக்கணும். பட் அரசாங்கம் நடத்தாட்டினாலும் நாங்கள் தனியாக இந்த வழக்கை கண்காணித்து நடத்துவோம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் விக்டிம் சார்பாக, பாதிக்கப்பட்டோர் சார்பாக நாங்கள் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவோம். அது செஷனில் மட்டும் கிடையாது, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு வரை எண்டு வரை என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்கலான்றதான் எங்கள் முடிவு. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ பார்த்தீங்க பயங்கர அச்சுறுத்தல்கள்லாம் போகும். இதை நீங்கள் முன்னின்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது? எங்களுக்கெல்லாம் எந்த அச்சுறுத்தலும் இருக்காதுங்க. அச்சுறுத்தலாம் பண்ண முடியாது. அச்சுறுத்தல் பண்ணால் வாழை ஒட்ட தான் இருப்போம். இதில் என்ன அச்சுறுத்தல் பண்ண வேண்டியிருக்கு? ஒரு இவ்வளோ பெரிய வன்முறையை செஞ்சுக்கிட்டு அவன் அச்சுறுத்தல் பண்ணுறான் அப்படின்னா நம்ம விட்டுற முடியாதுங்க. அதெல்லாம் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் நம்ம துணிஞ்சு கேட்கணும். ஒருத்தன் ஒரு வன்முறை பண்ணுறான், அவன் மிரட்டவும் செய்கிறான் அப்படின்னாக்க நம்ம அது பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அந்த குடும்பத்தினருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் பாதுகாப்பு கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அவங்க எளிய மக்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். கல்வி படிப்பதற்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதையும் ஒரு அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கணும். இதுதான் எங்களோட முக்கியமான டிமாண்டாக நாங்கள் பார்க்குறோம்.